ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். இன்று வெள்ளிக்கிழமை கதை நேரம். கதை நேரத்தில் ஒரு துப்பறியும் கதை. அது எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள். கதையின் பெயர் காணாமல் போன ரகசியம். சென்னை நகரின் பிரபல துப்பறியும் நிபுணர் மிஸ்டர் கோகுல் தனது அலுவலகத்தில் சலிப்புடன் அமர்ந்திருந்தார். அப்போது கதவை திறந்து பதற்றமான முகத்துடன் உள்ளே வந்தார் திரு நடராஜன். அவர் நகரின் மிகப்பெரிய வைர வியாபாரி. கோகுல் சார், என்னோட வாழ்க்கையே போச்சு. நேற்று ராத்திரி என்னோட வீட்டில் இருந்த ஒரு சின்ன கருப்பு பெட்டி காணாம போச்சு என்று நடராஜன் மூச்சு வாங்கினார். கோகுல் தன் கண்ணாடியை சரி செய்தபடி, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது என்று கேட்டார். அதுல கடந்த 50 வருஷமா என் குடும்பத்துக்கே சொந்தமான எங்க வியாபாரத்தோட எல்லா முக்கிய ஆவணங்களும் ரகசிய வாடிக்கையாளர் பட்டியலும் இருந்துச்சு. ஒருவேளை அது தப்பான கைக்கு போனா என்ன செய்யறது? நடராஜன் பயத்தில் நடுங்கினார். விவரங்கள்: பெட்டி இருந்த இடம் நடராஜனின் பூட்டிய வீட்டு நூலக அலமாரி. திருட்டு நடந்த நேரம் நேற்று இரவு 10 மணி முதல் அதிகாலை 6 மணிக்குள். வீட்டிற்குள் நுழைந்ததற்கான எந்த சாளரத்திலோ கதவிலோ வலுக்கட்டாயமான அடையாளம் இல்லை. முடிச்சுகள் அவிழும்போது கோகுல் நடராஜனின் பங்களாவிற்கு சென்றார். அவர் நூலகத்தை பார்வையிட்ட போது ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தார். அலமாரியின் பூட்டு அப்படியே இருந்தது, உடைக்கப்படவில்லை. நடராஜன், இந்த பூட்டை திறக்க உங்க குடும்பத்துல யார்கிட்ட எல்லாம் சாவி இருக்கு என்று கேட்டார். என்கிட்ட, என் மனைவி சாவித்திரி கிட்டே, அப்புறம் எங்க மகன் கார்த்திக் கிட்ட மட்டும்தான். நாங்க 3 பேருமே நேத்து ராத்திரி வீட்டுக்குள்ள தான் இருந்தோம். கோகுல் தரையை உற்று பார்த்தார். அங்கே நூலகத்தின் தரைவிரிப்பில் மிகவும் சிறியதான ஒரு உலர்ந்த மண் துகளும் ஒரு வெள்ளை நிற கோடு கொண்ட நூல் இழையும் கிடந்தது. மண் துகள் உள்ளே திருட்டு நடப்பதற்கு வாய்ப்பில்லை. திருட்டு நடப்பதற்கு வாய்ப்பில்லை. வெள்ளை கோடு நூல் பொதுவாக பழைய துணிகளில் அல்லது நாற்காலியின் இருக்கையில் காணப்படுவது போல். கோகுல் அமைதியாக சாவித்திரியிடமும் கார்த்திக்கிடமும் பேசினார். இருவரும் இரவில் தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறினர். திடீரென நடராஜன் வீட்டு சமையற்காரர் வந்து, ஐயா, நேற்று ராத்திரி நான் சமையல் அறையில் வேலை செஞ்சப்போ பின்னால் இருக்கிற தோட்டத்தில் யாரோ சலசலன்னு பேசுகிற சத்தம் கேட்டுச்சுங்க ஐயா. ஒரு நிமிஷத்தில் நின்று போயிடுச்சு, அந்த சத்தம் அடங்கிடுச்சு என்றார். அத்தியாயம் 3. தடயம் மற்றும் திருப்பம். கோகுல் தோட்டத்திற்கு சென்றார். அங்கே ஒரு மரத்தின் அருகே நடராஜனின் மனைவி சாவித்திரி சமீபத்தில் அணிந்திருந்த கையுறையின் ஒரு சிறு துண்டை கண்டார். ஆனால் சாவித்திரி நூலகத்திற்கு வரவில்லை என்று கூறியிருந்தார். கோகுல் ஒரு யோசனையுடன் சாவித்திரியின் அறையில் இருந்த பழைய நாற்காலியை பார்த்தார். அதன் இருக்கையில் வெள்ளை நிற கோடு கொண்ட நூல் தொங்கிக் கொண்டிருந்தது. நூலகத்தின் தரையில் கண்ட அதே தடயம். கோகுல் சாவித்திரியை நூலகத்திற்கு அழைத்தார். அம்மா, இந்த கருப்பு பெட்டி எடுத்தது நீங்கள் தான் என்று நினைக்கிறேன். இதற்கு ஆதாரம் நூலகத்தின் தரையில் கிடந்த இந்த வெள்ளை கோடு கொண்ட நூல் மற்றும் தோட்டத்தில் கிடந்த உங்கள் கையுறையின் துண்டுதான். நீங்கள் பூட்டை உடைக்கவில்லை, ஏனென்றால் உங்களிடம் சாவி இருந்தது. இப்படியாக கூறினார் கோகுல். சாவித்திரி அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஆனால் எதுக்கு இந்த திருட்டு? கோகுல் ஆச்சரியமாக கேட்டார். கண்களில் நீர் வழிய சாவித்திரி கூறினார். ஆமாம், நான் தான் எடுத்தேன். என் கணவர் நடராஜன் அந்த ஆவணங்களை வைத்து என்னோட தம்பி சொத்தை அபகரிக்க முயற்சி செய்தார். அதை தடுக்கத்தான் எடுத்தேன். நேற்று ராத்திரி நான் தோட்டத்தில் இருந்தப்போ ஒரு ஆள் அந்த பெட்டியை வாங்க வந்தான். பயத்துல தான் சத்தம் போட்டுட்டு ஓடினேன். திருட வந்த நபர் நடராஜன் வேலைக்கு பயன்படுத்திய அதே கட்டட ஒப்பந்தக்காரரின் ஆள். அவர் தான் திருட வந்திருக்கார். நடராஜன் ஏற்பாடு தான் இவ்வளவும். நடராஜன் தனது மனைவியின் தம்பியிடமிருந்த சொத்தை ஏமாற்றி பறிக்க தன் தொழில் தொடர்புகளையே பயன்படுத்தி உள்ளார். கருப்பு பெட்டியை காப்பாற்றியதன் மூலம் சாவித்திரி தன் தம்பியின் சொத்தை காப்பாற்றினார். நடராஜனோ தன் துப்பறியும் நிபுணரை வைத்தே தன் உண்மை அம்பலமானது கண்டு தலை குனிந்தார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்தா மேற்கொண்டு கதை வாசிக்கலாம், இல்லையா கவிதை கூட வாசிக்கலாம். வெள்ளிக்கிழமை கவிதை நேரத்தில் கவிதையும் வாசிக்கலாம். உங்களுடைய கமெண்ட்டை பார்க்கணுமா? கமெண்ட், லைக் அதை பார்த்து தான் நான் இதை முடிவு பண்ணணும். கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.